100 நாள் வேலை கதரும் தமிழக மக்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். வருடத்திற்கு 100 நாட்கள் என்பது வேலை. அதே போல ஒரு நாள் சம்பளம் என்பது 336 ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 336 ரூபாய் சம்பளம் என்பது முழுவதுமாக வங்கி கணக்கிலே வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின சம்பளங்கள்லாம் அப்படித்தான். 319 ரூபாய் இருந்த சமயத்திலும் சரி, 294 ரூபாய் இருந்த சமயத்திலும் சரி, எப்பயுமே நம்மளுக்கு சம்பளம் என்பது ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு தான் வங்கி கணக்குகளிலே வர வைக்கப்பட்டுக் கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக மக்கள் 100 நாள் வேலை எங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களிலே போராட்டங்களும் அங்க இருக்கக்கூடிய அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கிராமத்திலே வேலைகள் கொடுக்குறீங்க, அந்த வேலைகள் என்பது அனைவருக்குமே சரிசமமான முறையிலே கொடுங்க. அதை விட்டு ஒரு 20 நபர்களுக்கு மட்டும் வேலைகள் கொடுப்பது, 30 நபர்களுக்கு மட்டும் வேலைகள் கொடுப்பது, இந்த மாதிரி கடந்த வருடங்களிலே கொடுக்கப்பட்ட அதை போல இந்த முறை கொடுக்காமல் அனைத்து மக்களுக்கும், ஒரு கிராமம் இருக்கிறது என்றால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒன்று சேர வேலைகள் என்பது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தற்போது தமிழக மக்கள் கோரிக்கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது வர இருப்பதன் காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது வரப்போகிறது, பல முக்கிய அறிவிப்புகளும் வரப்போகிறது. இந்த மாதிரி செய்திகள்லாம் ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.